ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பர்களே, தொடர்ந்து பல்வேறு விதமான சகல ஐஸ்வர்யங்களையும் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு மதங்கள்லையும் ஒவ்வொரு நாடுகள்லையும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நம்மளோட வீடியோக்களில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னா, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் வேண்டுதல். எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வீட்டில் நிறையா பழங்கள் இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு பழத்தை மட்டும் எலி சாப்பிடல, அதை தான் எலி மிச்சம் வச்ச பழத்தை எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மையா அப்படின்னு தெரியாது. ஆனால் சீனர்களின் ரகசியத்தை தான் இங்கே உங்களுக்காக பதிவு பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறது சீனர்கள் அவங்களோட கடைகளுக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் மரம். இந்த எலுமிச்சம்பழம் மரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஃபுல்லாக அவங்களோட வேண்டுதல்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷீட்டில், அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் கலர் கவர் தான் பயன்படுத்துகிறாங்க. சிவப்பு என்பது சீனர்களை பொறுத்தளவுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அப்படிங்கிறது சீனர்களோடது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உலகளவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா KFC உள்பட, கொக்கோகோலா, பெப்சி உள்பட இந்த சிவப்பு கலரை மிக முக்கியமாக வச்சுருப்பாங்க. எதுக்கு இந்த சிவப்புனா, சிவப்பு என்பது பேஷனட்டாக இருக்கும், செல்வ வளத்தை ஈர்க்கும், ஆச்சரியமாக வேலை செய்ய வைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயமே. அந்த கவரில், இந்த கவருக்குள்ளே அவங்களோட வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதலை இந்த மாதிரி கட்டி விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களோட வேண்டுதல். இந்த வேண்டுதல் அவங்களுக்கு ஒரு லாட்ரி ஷீட் அடிக்கணும், அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பதவி கிடைக்கணும், வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைப்பை எல்லாமே இந்த மாதிரி ஒரு கவரில் கட்டி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழ மரத்தில் கட்டி வச்சிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, கடைக்கு முன்னாடியே எலுமிச்சம்பழத்துக்கான சின்னதாக ஒரு செடியை வச்சு அந்த செடியில் ஒவ்வொரு நாளுமே கடையை திறக்கும் போது ஒரு வேண்டுதலை கட்டி வச்சிடுறாங்க. ஸோ இப்படி வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, மிக விரைவில் அவங்களோட வேண்டுதலை கொடுத்துருவோம். நம்ம ஊரில் சொல்லுவோம், எல்லா கடவுளுக்கும் போகும்போது எலுமிச்சம்பழத்தை தான் வைக்கிறோம். எலுமிச்சம்பழம் அப்படிங்கிற ராஜகனி உள்பட. அது ஏன் ராஜகனின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? நம்ம உடம்புல மூணு பங்கு நீர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எலுமிச்சம்பழம், தேங்காய், வெள்ளை பூசணி, இந்த மூணுமே நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம். அதே மாதிரி தான் சீனர்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை இறைவனோட பழம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இறைவனோட பழம் இருக்கக்கூடிய மரம் இறைவன்கிட்ட பேசும் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கக்கூடியது. ஒவ்வொரு மரமுமே பேசும் அப்படிங்கிற ரகசியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அந்த மரம் என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் பண்ணி தான் வாழுது. இந்த மரத்துக்கு தண்ணி யார் ஊற்றுறாங்க அப்படின்லாம் இல்லை, அவங்களா வளர்றாங்க. அதனால் அவங்க தேடி போய் தண்ணியை தன்கிட்ட ஈர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வேண்டுதலை இங்கே கட்டி விடும்போது இந்த வேண்டுதல், இந்த எலுமிச்சம்பழம் இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோட கனெக்ஷனை ஏற்படுத்தும். அவ்வாறு கனெக்ஷனை ஏற்படுத்தும் போது அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும். நம்ம ஊரில் இது எப்படி பண்ணலாம்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழ மரத்தில் இந்த மாதிரி ஒரு சிவப்பு கலர் பேப்பரில் பச்சை கலர் இங்கில் உங்களோட வேண்டுதலை எழுதி இந்த மாதிரி மரத்தில் ஏதோ ஒரு இடத்துல கட்டி விடுங்க. அந்த வேண்டுதல் நடைபெறும். இது எந்த நாள் வேணாலும் நீங்கள் கட்டலாம். அந்த கட்டுற வேண்டுதல் சின்ன சின்ன வேண்டுதலாக இருக்கிறது எலுமிச்சம்பழத்தில் கட்டி விடுங்க. மிக முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எலுமிச்சம்பழ வேண்டுதலை வைங்க. மிக விரைவில் இந்த வேண்டுதல் நடைபெறும் என்பதை மட்டும் நான் பதிவு செய்திடுறேன். இது எல்லா நாளும் பண்ணலாம். அந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும். அசைவம் சாப்பிடாதனால இதை பண்ணுங்க. இதை கட்டுறதுனால மிக விரைவில் உங்கள் வேண்டுதல் நடைபெறும். இதுதான் ராஜகனியின் வசிய ரகசியம். செல்வத்தை வசியப்படுத்துவதற்கு எலுமிச்சம்பழ மரத்தில் உங்களுக்கு தேவையானதை கட்டி விடுங்க. அது உங்களுக்கு தேவையானதை வசியம் செய்து தரும். இது சீனர்களின் ரகசியம். இப்போதிருந்து நம்ம பணவளக்கலைக்கும் இந்த ரகசியத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும், நிலையட்டும். வாழ்க, வளர்க. நன்றிகள் கோடி.